பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோ சதஏக சிந்தோஹோ ராமானுஜஸ்ச சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜதாசோஸ்மி. அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த பார்க்க போகிறது மார்கழி மாத பலன்கள். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி 1ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. நம்ம பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி ஆவேன்னு எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பிறப்பு அப்படின்றது தனுர் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனுர் மாத பிறப்பு அப்படின்றது மிக மிக விசேஷமான மாதமா அப்படின்னாக்க விசேஷமான மாதம்னே சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான ஆலயங்கள்லையும் முக்கியமாக பார்த்தோம்னாக்க பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த மார்கழி 1. தொடர்ந்து இந்த மார்கழி ஃபுல்லாகவே பஜனைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு அடுத்தது 18ஆம் தேதி 12/2023 ஒரு முக்கியமான விசேஷ தினம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எம்பெருமான் விநாயக பெருமான். விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு விநாயக பெருமானை அதிகமாக வணங்கக்கூடியவங்க நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க. நகரத்தார் சமூகத்தை பொறுத்தளவுக்கு 94 வகையான நகரத்தார் இருக்கிறாங்க. அந்த 94 வகையான நகரத்தார்களுக்கும் உண்டானது அப்படின்றது நகரத்தாருடைய பிள்ளையார் நோன்பு அப்படின்றது அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்க. காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/12 பௌர்ணமி வருது. இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த பௌர்ணமியில் அப்படின்னாக்க மார்க்கண்டேயர் பிறந்த ஜெயந்தி, மார்க்கண்டேயருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மிக மிக விசேஷமான தினம் அப்படின்றது சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது 27/12/2023. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கடவுள் பூமி அப்படிம்போம். அந்த கடவுள் பூமியை ஸ்தாபித்தது எம்பெருமான் ஸ்ரீ பரசுராமர். அவர் அவதரித்த நாள், அதுதான் கேரளம் ஸ்தாபமான நாள். அந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 28/12/2023 வியாழக்கிழமை ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது இது ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. 1/1/2014 பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/1/2024 அன்னைக்கு அமாவாசை தினம். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்கும் இதை சொன்னோம் வீரத்துக்கு புகழ் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் அனுமன் ஜெயந்தி, அனுமன் அவதரித்த நாள் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க 14/1/2024 அன்னைக்கு பழையன கருதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய தமிழர்களுடைய மாண்பு, அதாவது போகி பண்டிகை. அப்போ அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அத்தனையும் பழசெல்லாத்தையும் நம்ம போட்டு போகி அப்படின்றது கொளுத்திட்டு அந்த புது தைப்பொங்கல் இடக்கூடிய நாள். அப்போ இந்த 14/1/2024 போகி பண்டிகை ஆரம்பமாகுது. இன்றைக்கி நம்ம இதுக்கு அடுத்தது இந்த மார்கழி பிறக்கிற அன்னைக்கு கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கோல்சாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி பிறக்கிற அன்னைக்கு மேஷத்தில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடமான துலாத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இருக்கார். அவரை தவிர விருச்சிகத்தில் பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற பெண் செவ்வாயும் புத பகவானும் இருக்கார். அப்போ இந்த மாதம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம். அப்போ சூரிய பகவான் அங்கே இருக்கார். இதில் இன்னொன்று விசேஷம் அப்படின்னாக்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க வரக்கூடிய 20/12/2023 மாதம் பிறந்து 3 நாளில் நம்மளுடைய சனி பெயர்ச்சி
திருநள்ளாறில் நடக்கக்கூடிய உண்மையான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 20/12/2023 சனிப்பெயர்ச்சி. எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாரு அப்படின்னாக்க, அவர் போகிறது மகரத்துலேருந்து அவிட்டம் 2ஆம் பாதத்துலேருந்து கும்பத்துக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு மிக பிரம்மாண்டமான பயிற்சி இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு பகவான் இருக்கிறது மீன ராகு. மீன ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு. அது கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் இந்த மார்கழி மாத பயிற்சி நடக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, எந்தெந்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த நாள் நல்ல நாட்கள் இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா? ஐயா ஒரு நிமிஷம். அதாவது இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தலையேனா, மார்கழி அப்படின்றது வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். இதற்கு அடுத்த மாதம் பார்த்தோம்னா உத்தராயணம் பிறந்துடுறது. உத்தராயணம்ன்றது வந்து ஒரு பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் மாலை பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு சொல்கிறது. அதனால் மார்கழி மாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதனால தான் மார்கழி மாதத்தில் ரொம்பவும் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை இதெல்லாம் சொல்லணும். திருப்பாவை 30 நாளும் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும். இதில் திருவெம்பாவைக்குன்னு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த மாதம். அதிலிருந்து முன்னாடி 9 நாளைக்கு முன்னாடியிலேருந்து விரதம் ஆரம்பிச்சிருவா திருவெம்பாவைக்கு. இதுவும் வந்து கன்னியாஸ்திரீகள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விசேஷமாக, சுமங்கலிகள் பண்ணக்கூடியதும் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மாதம் தனுர் மாதம், பெரிய ஏற்றமான மாதம். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னா, உங்களுடைய ராசியின் அதிபதி அப்படின்றவரும் வந்து தனுசு ராசிக்கு இந்த மாதம் போயிடுறார். பொதுவாகவே மாத கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து மாத பலன்கள் சொல்கிறோம். அதாவது சுக்கிரன், புதன், சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்கிறது. சூரிய பகவான் இந்த மாதம் 17ஆம் தேதியே வந்து இதில் வந்து தனுசில் வந்துடுறார். செவ்வாய் பகவான், புத பகவான் வந்து இந்த மாதத்தில் வந்து கடைசியில் வந்து தனுசு ராசிக்கு வரா. இந்த மாதத்தின் பெரிய ஏற்றம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதாவது ரொம்ப கல்யாணமாகி ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா குரு பகவானே புத்திர காரகன், புத்திர ஸ்தானத்தையும் பார்க்குறார், புத்திர காரகனையும் பார்க்குறார். இந்த காலகட்டம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டம். அதனால் திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இளம் தம்பதியினர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு. இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் மாறின பிறகு பார்த்தேனால் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் வேலை இருக்கா. 1-9 பரிவர்த்தனை. இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். என்ன ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேனால், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மேல்நாட்டில் போய் படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்த இடையானால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளாக உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய தொய்வு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் உங்களுடைய வேலை செய்கிற ஆட்கள் மூலியமாக பிரச்சனையை கொடுத்துருப்பார். வண்டி வாகனங்களில் பிரச்சனையை கொடுத்துருப்பார். உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னோக்கி கொண்டு போயிருப்பார். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால, கர்மகாரகன் கர்மஸ்தானத்தில் இருந்ததுனால பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். இப்போது அவரே வந்து 11ஆம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. நாங்கள் வந்து இந்த சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோ வேறு போட்டிருக்கோம். அவசியமாக பாருங்கள். ஏன்னா இந்த மாதம் வந்து 20ஆம் தேதி 20/12/2023 அன்னைக்கு சனி பெயர்ச்சி நடக்கிறது. அதனால் வந்து சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைய போகுது இந்த சனி பெயர்ச்சி. இந்த மார்கழி மாதத்துலேயே அது அமையிறது அப்படின்றதுனால ஒரு பெரிய ஏற்றம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுக்கிரனுடைய பெயர்ச்சி மற்றும் புதனுடைய பெயர்ச்சியை பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். அதாவது அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இதில் வந்து சுக்கிரன் வந்து மார்கழி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 25/12 அன்னைக்கு மாறுறார்.
அவர் வந்து மாறி வந்து எங்கே போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவர் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். 2 7 8ஆம் இடத்துக்கு போகிறார். அந்த 8ஆம் இடத்துக்கு போகிற போது அங்கே வந்து புதன் பகவானும் இருக்கார். அதாவது உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உடையவர். அப்போது 3 6 8 இதெல்லாம் மறைவிட ஸ்தானங்கள். அப்போ மறைவிட ஸ்தானாதிபதிகள் போய் மறைவிட ஸ்தானங்கள்லே போய் அமைகிறதுனால உங்களுக்கு திடீர், அதாவது எங்கே இருந்து பணம் வரும்னு தெரியாது, உங்களுக்கே தெரியாது. இல்லைன்னா இந்த லாட்ரி ரேஸ் இந்த மாதிரி உள்ள இடங்கள்லேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இல்லைன்னா எங்கேருந்து பணம் வரும்னே தெரியாது. அது வந்து ஒரு புதையல் மாதிரி வந்து எங்கேயோ இருந்து வந்து வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு இந்த எல்லாம் இந்த மறைந்த கிரகங்கள்லாம் போய் மறைஞ்சி இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா சொன்னீங்க, நல்லா விரிவாக விளக்கமாக சொன்னீங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலேயே மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது சனி பகவான். இந்த சனி பகவான் இருக்கிற இடத்துலையும் சரி, பார்க்குற இடத்துக்கும் சரி, சில நன்மைகளை தருவார், சில தீமைகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாறிக்கூட சனி பகவான் 20-12 மாறக்கூடியவர். உங்களுடைய ராசியை பார்க்குறார், ராசியில் உள்ள குருவையும் பார்க்குறார். இது சிறப்பா அப்படின்னாக்க சிறப்பு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா உடல்நல ரீதியான தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொன்னாங்க, சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புத்திரக்காரகனான குரு பகவானே புத்திர ஸ்தானத்தையும் பார்க்குறார், புத்திர ஸ்தானாதிபதியும் பார்க்குறார். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட்டு ஒரு அபார்ட் ஆகிட்டு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மாறின சனி பகவான் 7ஆம் பார்வையாக அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அதனால் அந்த கர்ப்பிணியான பெண்கள் வெளியில் அலையிறது, இது பண்ணுறது, அதே போல் வெயிட்டு தூக்குறது, இதெல்லாம் குறைச்சிக்கிட்டால் அந்த அபார்ட்டை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அதே மாறின சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிதிபதியான செவ்வாயுடைய வீட்டை இன்னொரு வீடான விருச்சிகத்தையும் அந்த வீட்டில் உள்ள செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுறதோடு இல்லாமல் நீண்ட நாள் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், சர்ஜரி போகக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெரும்பாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது மிக சிறப்பாக இருக்கும். வண்டியில் வேக கட்டுப்பாட்டோடு இருந்தோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம். இந்த காலகட்டங்களில் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, மேடான குருவாக இருந்துக்கிட்டு அவருடைய வீரியத்தை குறைக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய பார்வை இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாள் திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜாமி திருமணத்திற்கு அப்படின்னு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம மார்கழி மாதத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, 2 விதமாக சொல்லுவோம். தேவ மாதம்னு சொல்லுவோம், பீட மாதம்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்க மார்கழியை பொறுத்தளவுக்கு கடவுள்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றது இந்த மார்கழி மாதம். இந்த காலகட்டங்களில் திருமணம் செய்கிறத பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பு. ஆனால் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டா, ஏற்பாடு செய்யக்கூடிய. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நல்ல மாதம். சரி, இதுக்கு அடுத்தது ஒரு சில சுப நாட்களை தவிர்க்கக்கூடியது என்னென்ன அப்படின்றத நம்ம ஐயா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இதில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடியது வந்து மார்கழி மாதம் 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த நாட்களில் இருக்கிறது. அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா 7/1/2024 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:12 ஆரம்பமாகுது. அப்போ 8ஆம் தேதியும் 8/1/2024 திங்கட்கிழமையும் 9/1/2024 செவ்வாய்க்கிழமையும் இந்த 2.25 நாட்கள் இருக்கிறது. இந்த 2.25 நாட்களில் புதிதாக செய்யக்கூடிய வேலைகள் செய்ய வேண்டாம், பயணங்கள் செய்ய வேண்டாம். இதெல்லாம் முன்கூட்டியே வந்து நீங்கள் வந்து இதுக்கு இந்த 2.25 நாளை தவிர்த்துட்டு பாக்கி உள்ள நாட்களில் அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் அட்வான்ஸாகவே நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் நல்ல ஏற்றமான காலம்.
ராசிநாதனும் வந்து 9ஆம் இடத்துல வந்து 9 ராசி இந்த ரெண்டும் பரிவர்த்தனையாகிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக அலுமூலமான விஷயங்கள் நடக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். சனி பெயர்ச்சி காலத்தில் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு தடங்கல்கள் வரும். ஏன்னா சப்தமாதிபதி வந்து 8ஆம் இடத்திற்கு போகிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். கணவன் மனைவியிடையே சச்சரவுகள் வரும். இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய சச்சரவாக எரப்ட் ஆகாது. நல்லபடியாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா 3 கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் வருது. அதாவது சூரியன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் வந்து இந்த மாத கடைசிக்குள்ளே வந்துடுறது. அதையும் குரு பார்க்கறது பெரிய விசேஷம். பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்தேன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டில் போய் படிக்கணும், மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக அங்கேருந்து வந்து கால் லெட்டர்ஸ் இல்லைன்னா வந்து விசா ப்ராசஸிங் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். பிஆர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடு சம்பந்தம், அந்நிய மொழி பேசுபவர் சம்பந்தம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாள் வேலைக்கு பார்த்துட்டு இருந்தவாளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த மாதம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக மார்கழி மாதம் அமையிறது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் பண்ண வேண்டியது 30 நாளும் ஆண்டாளுடைய பாசுரத்தை சேவிச்சுட்டு வர்றதும், ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிட்டு ஆண்டாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.